ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே எப்போதும் போல் பூஜை முடிச்சாச்சு. இன்றைக்கி 7:20 ஆகுது. நான் காலைல குதிரைவாலி கஞ்சி தான் வச்சேன். ஏன்னா மார்னிங் டிஃபன் எப்போதும் இட்லி, தோசை, சப்பாத்தி அது மாதிரி போயிட்டுருக்கேன். அதனால் இன்றைக்கி குதிரைவாலி கஞ்சி வச்சுட்டு இருக்கேன். மில்லட்ஸ் வாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 days or 4 days சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். கெட்டியாக இருக்குது, இல்லை இன்னும் நான் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்பேன் சாப்பிடும்போது. அப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ஆகுது. கிறிஸ்பி ஃப்ரையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். பாப்பா அப்படி இருந்தால் தான் லைட்டாக சாப்பிட்றா. அப்புறம் லஞ்சுக்கு கேரட் சாதம். 2 பாப்பாவுக்குமே இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிட்டு அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு மிஸ் சொன்னாங்க. அப்புறம் எப்போதும் போல் நட்ஸு, அப்புறம் எள்ளு மிட்டாய். இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, அதுங்க சாப்பிடவே மாட்டுது. ஸ்கூலில் கொடுத்தாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆப்பிள், இது 2 தான் நான் கட் பண்ணி கொடுத்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருந்தேன். லஞ்ச் இது தான் நம்ம வீட்டில். பாருங்கள், நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிட்டே இருந்தது. கேஸே ஒழுங்காக எரிய மாட்டேது, அந்தளவுக்கு காற்று இருந்துச்சு. எப்பொழுதும் போல் எனக்கு ஆப்பிளும் கேரட் பொரியல் பண்ணப்போ நான் எனக்கு கொஞ்சம் கேரட் எடுத்துக்கிட்டேன். பாதி ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட் ஜூஸு. அப்புறம் கோவக்காய் வாங்கியிருந்தேன். கோவக்காய் எனக்கு மட்டும் ஃப்ரை பண்ணேன். பசங்க இன்னும் கோவக்காய் அதை மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிக்கலை. இது வந்து தேங்காய் எதுக்கு வச்சுருக்கேன்னா, தேங்காய் பர்ஃபி செய்யலாம் அப்படின்ட்டு தேங்காய் நிறைய இருந்தது. அதனால தேங்காய் பர்ஃபி செய்யலான்ட்டு பாப்பாவுக்கு கஞ்சி வச்சுருக்கேன். 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. 2 பேருமே எப்போதுமே டெய்லியும் இப்படி தான். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் குழந்தைங்களும் செய்யும் அப்படிங்கிறது இது ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா நான் எப்போதுமே லித்துவை இப்படி தான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன் ஸ்கூல் போகும்போது. சாரிடா அம்மா ஏதாவது திட்டியிருந்தா, ஹேவ் ஏ நைஸ் டேம்பேன். அதை பார்த்துட்டு இப்போ காரும் அதேமாரி அவங்க அக்காவுக்கு சொல்கிறா. லித்தும் அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் அட்மையர் பண்ணுறது என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்களும் பண்ணுது. திட்டினாலும் அதே மாதிரி தான் காரும் வர திட்டுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.